பன் பட்டர் ஜாம் இஸ் ரீசன்ட் ஒர்க். அதில் வந்து எல்லாரும் ஷாக் ஆனது வந்து காஜுமா சாங்கில் தான். ஸோ டெல்லஸ் அது ஒன்றும் இல்லை, எனக்கு நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், பட் ஸ்டேஜ்லன்னு வரும்போது நமக்கு ஒரு கேரக்டர் வெளில வரும். அந்த கேரக்டர் அப்படியே கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனில் போட்டதான். பிகாஸ் ஆரம்பத்தில் யோசிச்சேன், ரொம்ப நாளாக நான் ஸ்க்ரீன்லலாம் வரதே இல்லை. ஸோ இது பண்ணலாம், பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஐம் வெரி ஃபன் டு ஹேவ். ஸோ அந்த ஒரு ஃபன் ஸ்பேஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வரதுக்காக தான் காஜுமான்ற ஒரு சாங் பண்ணோம். அதித்தி உள்ளே வந்தாங்க. அதித்தி உள்ளே வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். நான் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணேன், நீங்கள் பாடுறீங்களான்னு கேட்டேன். அவங்க நம்பவே இல்லை, ஏதாவது ப்ராங்க் கால் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். என்ன எதுக்கு பாட கூப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஹோல் கலர் சேஞ்ச். அதுக்கப்புறம் வீடியோ பண்ணோம். வீடியோ பண்ணி அந்த வீடியோ எடுத்து வெளில கொண்டு வரும்போது இட்ஸ் வாட் யூ ஆர் சீயிங். கிரேட். அண்ட் அந்த சாங் வந்து நம்மளுக்கு அந்த வனிதாமணி அதில் வந்து ஒரு பிகினிங்கில் ஒரு விஷயம் வரும்ல, அதை வந்து இந்த சாங்கில் நீங்கள் பண்ணி. ஆமாம், என்னென்னா வந்து அது ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கியே பண்ணுது. ஏன்னா அந்த ஆரம்பத்தில் கண்ணி வச்சுக்கவா அந்த இருக்கும். ஸோ எனக்கு என்னென்னா ஒரு சாங் வந்து நான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன அறியாமலே அந்த சாங் கம்போஸ் பண்ணும்போதே வந்துருச்சு. ஆக்சுவலி வந்ததுக்கப்புறம் கேட்கும்போது என்னடா அது ராஜா சார் பாட்டு மாதிரியே இருக்குது, அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா அப்படிலாம் நாங்கள் யோசித்தோம். சரி சேஃபர் சைட் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம்